வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸ் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு ஒரு புதிய ரக இயர்பட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதற்கு பேர் வந்து பட்ஸ் எக்ஸ் ப்ரைம். நம்ம டெக் சேனல்னால என்ன ஒரு புதிய கேஜெட் சந்தைக்கு வந்தாலும் சரி தான், அதை வாங்கி ரிவ்யூ பண்ணுறது வழக்கம். ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்குறதுக்கு அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதாவது கூப்பன் கோடு கொடுக்குறது, ஆஃபர் லிங்க் அப்டேட் வந்து கொடுக்குறது, இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டெக்னாலஜியோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, டெலிகிராம் சேனல் இருக்குது, அப்புறம் ஆஃபருக்குன்னு தனியாக கூப்பன் கோடு வாங்குற தனியாக குரூப் இருக்குது. எல்லாமே நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஜாயின் பண்ணாதவங்க எல்லாருமே அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அது மூலிமா கிடைக்கும், நிறைய அப்டேட்டும் கிடைக்கும். இனி நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது பேக்கிங். ஒரு வழியாக நம்ம அதை பிரித்து எடுத்துட்டோம்னா டாப்பில் ஒரு குட்டி பேக் தந்துருக்குறாங்க. அந்த குட்டி பேக்கை பிரிக்கும் போது யூசர் மேனுவல் இருக்குது, நாய்ஸோட ஸ்டிக்கர் இருக்குது, வாரண்டி கார்டு இருக்குது. இவ்வளோ தான் அந்த குட்டி பேக் உள்ளாடி இருக்குது. இதை தவிர அந்த பேக்கிங்கில் டாக் தந்துருக்குறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஏன்னா பேரில் வந்து உங்களுக்கு பட்ஸ் எக்ஸ் ப்ரைம்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது கண்டிப்பாக ப்ரீமியமாக பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு கணிப்பு இருந்துச்சு. அதே மாதிரி தான் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த டாக்கை தவிர இன்னொரு குட்டி பேக் இருக்குது. அதுக்குள்ளாடி இங்கே என்னென்ன இருக்குன்னா, பொதுவாக இருக்கிற மாதிரி தான் சார்ஜிங் கேபிளும் 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸும் இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் பார்ட்டில் வரக்கூடிய விஷயங்கள். இனி உங்களுக்கு டாக்கை காமிக்கிறேன். அதாவது குரோமியம் ஃபினிஷிங் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்டில் வந்து எல்இடி இண்டிகேஷன், ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன். ஓப்பன் பண்ணும்போது டாக்கு வந்து, அதாவது சில டாக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஓப்பனிங்கே வந்து ஒரு பெட் டைப்பில் வந்து பட்டெல்லாம் நம்ம ப்ளேஸ் பண்ணுற மாதிரி அந்த டைப்பில் தந்துருக்குறாங்க. சரியா? தென் இதில் ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா 11 mm டிரைவர் தந்துருக்குறாங்க. ஹைப்பர் சிங்க் இருக்குது, இன்ஸ்டா சார்ஜ் இருக்குது. அதாவது 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 200 நிமிடங்கள் வரைக்கும் ப்ளேபேக் டைமை கொடுக்கும். லோ லேட்டன்சி 50 மில்லி செகண்ட் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து IPX5 ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. அதுக்கு ப்ளேபேக் டைமை கொடுக்குது. ட்ரூ பாஸ் இருக்குது. மைக்கு வந்து உங்களுக்கு ENCயோட வருது. 4 மைக் தந்துருக்குறாங்க. ரேட்டு படி பார்க்கும்போது ஓரளவுக்கு அந்த ப்ரீமியம் பட்ஜெட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த பட்ஜெட்டுக்கு ப்ரீமியம் தரத்துக்கு ப்ராடக்டை வந்து அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க. அதான் இதில் ஹைலைட்டான விஷயம். பாட்டு கேட்குறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு, பிரச்சனை கிடையாது. அந்த கொடுக்கக்கூடிய காசுக்கு இதில் வந்து ஒர்த்தாக பண்ணியிருக்கிறாங்க. சரியா? டெக்னாலஜி படி பார்க்கும்போது அந்த 11 mm டிரைவர் வந்து கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. மற்றபடி மைக்கு வந்து நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. 4 மைக்கு கொடுத்துருக்குறாங்க, அது கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. ஆனால் டிராஃபிக் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. சரியா? ஓவர் வியூவாக பார்க்கும்போது டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதோட ஃபில்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதில் காதில் வரக்கூடிய டிப்பு எல்லாமே பக்காவாக இருக்குது. தென் அதோட ஃபினிஷிங் டிசைன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. டிடிஜியோட சர்டிஃபிகேஷன் சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது தேவைப்பட்டால் உங்களுக்கு பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்குது. அப்கமிங் டேஸில் உங்களுக்கு நிறைய ரிவ்யூ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.